வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலூ ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம ஹோட்டல் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆலூ பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா மாவுலேயும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். நான் ஒரு ஹோல் வீட் மாவு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 5லேருந்து 6 பராத்தா கிடைக்கும் நான் எடுத்திருக்க அளவில். பெரியவங்களாக இருந்தால் 3 பராத்தா தான் சாப்பிட முடியும். அதையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி அளவு பண்ணி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யும் மாவு எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணியில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ நான் பிசைய போகிறேன். பராத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் நைட் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டா கூட அது சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசானவங்களுக்கு கூட அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இது இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா மடித்து விட்டு ஃபோல்ட் பண்ணி பிசையணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பிசையணும். அது எப்படின்றத நான் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் பிசையணும், அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பராத்தா பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஏன் தங்கம்? ஆலு பராத்தாக்கான ஆலு ஸ்டஃபிங் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் தேவையான அளவு கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய ஸ்டஃபிங்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் ஸ்டஃபிங்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் பொடியெல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது நீங்கள் முடிஞ்சால் மிக்சியில் மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அப்படியே ஆட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி போடும்போது கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதுதான் ஒன்று. இந்த மாதிரி மாவாக இருக்கணும். இப்போ ஃபைனலாக அதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பராத்தா பண்ணுறதுக்கு மாவெல்லாம் நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிக்கோங்க இந்த உருண்டையை. ஸ்டஃபிங் சப்பாத்திக்கு யூஸ்வலாக நம்ம எப்படி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் உருண்டையை விட இந்த சப்பாத்தி மாவு உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான் இதில் விஷயம். இப்போ இதை எப்படி சப்பாத்தியாக போடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நிறைய சாப்பிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவங்களாலேயே 3 தான் சாப்பிட முடியும். ஏன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 6 பராத்தா அளவு மாவு எனக்கு வந்துச்சு. ஸோ 6 பராத்தா பண்ணுறதுக்கு தான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவில் தொட்டுட்டு நான் தேய்க்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம மூடிட்டு தேய்க்க போகிறோம். நீங்கள் மாவில் தொட்டு பண்ணாலே போதும், ரொம்ப சாஃப்டாகவே வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும் இல்லை நெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஒரு பராத்தாவாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தியாக கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவில் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா மாவை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உருண்டையை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க. பொறுமையாக இந்த மாதிரி தேய்ங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் ரொம்ப வெளியே வந்துடும். தேய்க்கும் போதும் கொஞ்சமாக மாவு அதில் தூவிட்டு தேய்ங்க. அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். லைட்டாக ஸ்டஃபிங் வெளியே வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதுவும் உங்களுக்கு மாவு மாதிரி தான். அதனால் லைட்டாக வெளியே வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி மெலிசாலாம் போடக்கூடாது, கொஞ்சமாக மொத்தமாக தான் இருக்கும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சைஸ்க்கு போட்டோன்னா அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நான் எல்லா பராத்தாவையும் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மட்டும் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்டஃபிங் வெளியே வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பராத்தாவை ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஒரு சைடு நல்லா ஹீட் ஆகணும். ஒரு சைடு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இந்த சூடான பக்கத்தில் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறேன். நெய் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் வந்து அன்ஹெல்த்திலாம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தி. குக்கிங் ஆயிலே ரொம்ப பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் தான். தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மாவுக்கு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூனு, லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் மாவில். இப்போ இது மொத்தமாக எல்லாத்துக்குமே ஒரு அரை ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருப்பேன். ஸோ மொத்தமாக 3 ஸ்பூனு. இதை நம்ம வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ரொம்ப ஹெல்த்தி தான். இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு நீங்கள் 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். லைட்டாக மட்டும் உப்பி வரும் உங்களுக்கு. இது நைட்டு பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே கூட தேவையில்லை. சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் உங்களுக்கு. பராத்தாக்கான சைட் டிஷ் பண்ணிங்கன்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும், ஏன்னா இதில் நிறைய உப்பு இருக்கும். இதை வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணேன், உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆலு பராத்தா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.